இந்த கணவன் மனைவி அப்படிங்கிற உறவு வந்து மற்ற உறவு மாதிரி இல்லைங்க. மற்ற உறவு எல்லாம் தானா நமக்கு கடவுளால கொடுக்கப்படுற உறவு. ஆனா இது வந்து நாம தேடி அமைச்சுக்கிற உறவு. அதையும் தாண்டி எல்லாமும் நீங்கதான் அப்படின்னு சொல்ற, ஒருத்தர் இல்லாம இன்னொருத்தர் இல்லை அப்படின்னு சொல்ற ஒரு அற்புதமான உறவு. எனக்கு சங்க இலக்கியத்துல ஒரு பாடல் இருக்கு. யாயும் யாயும் யாராகியரும் என்னையும் முந்தையும் எம்முறை கேலி நீயும் நானும் எவ்வழி அறியும் செம்புல பெயல் நீர் போல அன்புடை நெஞ்சம் தாம் கலந்தனவே அப்படிங்கிற ஒரு அற்புதமான பாட்டு. அதாவது நீ யாரு நான் யாரு எனக்கு தெரியாது, உங்க அம்மா அப்பா யாரு எங்க அம்மா அப்பா யாரு அதுவும் நமக்கு தெரியாது. ஆனாலும் எப்படி வானத்திலிருந்து வர தண்ணி மண்ணுல கலந்து ரெண்டும் பிரிக்க முடியாத அளவுக்கு செம்புல பெயல் நீர் ரெண்டும் ஒன்னா கலந்துடும், அந்த மாதிரி நீயும் நானும் எந்த சக்தியாலையும் பிரிக்க முடியாத ஒரு ஒற்றுமையான ஒரு நிலையில இருக்கும் அப்படின்னு சொல்றதுக்கான ஒரு அற்புதமான பாடல் இது. அதுதான் இந்த மனைவி கணவன் அப்படிங்கிற உறவுக்கான ஒரு அடையாளம். அதனால இந்த உறவுங்கிறது நிறைய சண்டைகள் இருக்கும், நிறைய பிரச்சனைகள் இருக்கும், நிறைய அடிச்சுப்போம், காலையில 1000 இருக்கும். எத்தனை இருந்தாலுமே கூட ஒருத்தர் இல்லாம இன்னொருத்தர் வாழ்தல் அப்படிங்கிறது வந்து நிதர்சனமே இல்லை அப்படிங்கிறது. அதுக்கு உதாரணம் எத்தனை வயதானாலும் இன்னைக்கு வரைக்கும் அவங்க இணைந்திருக்கிறது மட்டும்தான் நமக்கு சாட்சியா இருக்கு. அதனால வேதாத்ரி மகரிஷி அவர்கள் தன்னுடைய மனைவிய அவங்களோட பிறந்த நாள் அன்னைக்கு எப்படி வந்து ஒரு நினைவு சின்னம் தாஜ்மஹால் இருந்ததோ அந்த மாதிரி தன்னுடைய மனைவியை அப்ரிஷியேட் பண்ணி அந்த பிறந்த நாள் அன்னைக்கு இந்த மனைவி நல வேட்பு விழா அப்படிங்கிற ஒரு விஷயத்த உருவாக்கி இந்த மனைவி நல வேட்பு விழாவில கலந்துக்கிட்டு தினம் இது வந்து இப்ப நம்ம சம்பிரதாயமா மாத்திட்டோம். வருடத்திற்கு ஒரு முறை அப்படிங்கிற மாதிரி பண்ணி அதுக்கு ஒரு டே பிக்ஸ் பண்ணிட்டோம். ஆனா உண்மை என்னன்னு கேட்டீங்கன்னா தினம் அனுதினமும் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அனுதினமும் இந்த தவம் இருக்கும் பொழுது அவர்கள் இன்னும் பிணைந்து இரண்டர கலந்து அவர்களோட வாழ்க்கை வந்து எல்லா சுவைகளும் 16 புகழும் பெற்று நல்லபடியா இருக்கும் அப்படிங்கிறது தான் அவரோட ஆசை. சோ இன்னைக்கு மட்டும் இல்லாம இனி வரும் நாட்கள் எல்லா நாட்களிலும் நம்ம ஆன்மீகத்துல இருக்கோம், மெடிடேஷன் பண்றோம். மத்தவங்க மாதிரி இல்லாம வருடத்திற்கு ஒரு முறை அப்படின்னு இல்லாம தினமுமே நம்ம வந்து இந்த பயிற்சி இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோமோ, நமக்கு என்ன வழங்கப்படுதோ அதை அப்படியே இது பண்ணி தினமும் இந்த பயிற்சியை நம்ம பண்ணும் பொழுது இன்னும் நம்ம வாழ்க்கையில மேம்பாடு அடையும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. இந்த கணவன் மனைவி அப்படிங்கிறதுக்கான ஒரு அவங்களோட அந்த உணர்வுகளை விளக்கிறதுக்கான ஒரு சிறு வரிகள் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அதற்கப்புறம் நம்ம குத்து விளக்கு ஏற்றுறதுல ஆரம்பிச்சு நம்மளோட ப்ரோக்ராம் தொடர்ந்து வரும். நீங்க நல்லா ஆத்மார்த்தமா ஆழமா மூலாதாரத்திலிருந்து எல்லா விஷயங்களையும் உள்வாங்கி இதை பண்ண ஆரம்பிங்க. இனி எல்லாம் சுகமே. சத்தம் உறங்குகின்ற சாமத்தின் நடுவினிலே தத்தம் பணி முடித்து மடிசாய்க்கும் நேரமும். சத்தம் உறங்குகின்ற சாமத்தின் நடுவினிலே தத்தம் பணி முடித்து மடிசாய்க்கும் நேரமுது உள்ளம் இரண்டும் இணைந்திங்கே பயணிக்கும் கள்ளம் கபடமின்றி கருத்தொன்றி மயங்கி நிற்கும். பள்ளம் நோக்கி செல்லும் வெள்ளம் அதுபோல உள்ளம் மட்டுமின்றி உள்ளமும் உடலும் கலந்திடுமே. கள்ளம் கபடமின்றி கருத்தொன்றி மயங்கி நிற்கும் பள்ளம் நோக்கி செல்லும் வெள்ளம் அதுபோலே உள்ளம் மட்டுமன்றி உடலும் கலந்திடுமே. உவகையுடன் நிறைந்திருக்கும் தன்னை மறந்து மயங்கி நிற்கும். தேடி கிடைத்த திகட்டாத தித்திப்பாய் திசை நோக்கி பயணிக்க தினந்தோறும் வழித்துணையாய். தேடி கிடைக்காத தித்திப்பாய் திசை நோக்கி பயணிக்கும் தினந்தோறும் வழித்துணையாய். வாழ்க்கை உச்சோடும் நான் இருப்பேன் உனக்காக என்றுரைக்கும் நல் நினைவாய். தேடி கிடைத்த தித்திக்கும் தேன் அமுதே திகட்டாத பால் நிலவி செம்புல பெயர்நீராய் சிறந்து நிற்கும் என் உயிரே. இடையில் வந்தாலும் எல்லாமும் எனக்காகி என்னுள்ளே நிறைந்திருக்கும் ஏகாந்த நிறைமதி. நீ இன்றி எதுவுமில்லை என் வாழ்வில், நானின்றி ஒன்றுமில்லை உன் வாழ்வில் என்று முச்சூடும் மூச்சுக்கு மூச்சு கூறி நிற்கும் தனக்கே தெரியாத தன் தேவை அறிந்து தன்னிகரில்லா தனி உறவே தயங்காமல் தளராமல் தத்தளித்து நில்லாமல் தாங்கி நிற்கும் அடித்தளமே. வரமான இவ்வாழ்வு உம்மாலே இனிமையாகும். தவம் நிறைய தழைத்து நின்று தன்னிறைவு முழுமை தந்து
தவம் நிறைய தழைத்த நின்று தன்னிறைவு முழுமை தந்து இப்பிறவி இனித்திடவே இதயம் கலைந்து நின்றோம். கண் அவன் கணவன் கண்ணை இமை காப்பது போல் பெண்ணை அவன் காப்பதினால் கணவன் ஆகி நின்றான். மனையில் மட்டுமல்ல மனதிலும் வீற்றிருப்பவள் மனைவி. உன் மனையில் மட்டுமல்ல உங்கள் மனதிலும் வீற்றிருப்பவள் உங்கள் மனைவி. மனம் சோர்ந்திருக்கும் நேரங்களில் மடி சாய்த்து மனம் தேற்றி தாயாய் தாதியாய் தோழியாய் அனைத்துமாய் நான் இருப்பேன் அமைதியுறு என்று ஆற்றுவிப்பவளே மனைவி. அதனாலே அவள் மனைவியாகிறாள். தானாக அமையக்கூடிய உறவுகளுக்கு மத்தியிலே நாம தேடி கிடைத்த நல்லுறவே இவ்வுறவு. தானாக அமைகின்ற உறவுகளுக்கு மத்தியிலே நாம தேடி கிடைக்கின்ற நல்லுறவே இவ்வுறவு. 1000 கருத்து வேறுபாடுகள், லட்சம் சண்டைகள், கோடி ஊழல்கள் ஆயினும் ஒருவரின்றி இன்னொருவர் தனித்திருத்தல் இயலாது. இதுவே இவ்வுறவின் ஆழமான பரிமாணம். ஊடல்கள் ஊடலாகி உயிர் திருக்கும் வேலையிலே ஏகாந்த மனம் விதிக்கும் எதிர்காலம் பிறப்பெடுக்கும். பிரதிபலன் பாராமல் அன்பு ஊற்றெடுக்கும் இதயம் நிறைந்திருக்கும். வேரோடு பெயர்த்து வைத்தும் வேர்பிடிப்பால் இப்பேன். காரணம் கண் அவனா கணவன். ஆமாம், கணவனால் ஆணிவேர் அழுத்தமானால் அனைத்துமே சிறப்பாகும். அவளும் சிறப்புவாள். மனைவியை போற்றத் தெரிந்த மகத்தான இந்நாளில் மணவாளர்களே, மாப்பிள்ளைகளே அனைவரும் இச்செயலால் அகத்தில் மட்டுமன்றி யுகத்திலும் உயர்ந்து நிற்பீர். அவரவர் மனைவியின் அகத்தில் மட்டுமன்றி இந்த யுகத்திலும் உயர்ந்து நிற்பீர். வாழிய நம் செயல்கள் வாழிய பல்லாண்டு. இணைந்திருப்போம், இதயத்தில் இனித்திருப்போம், மையத்தில். வாழ்க வளமுடன். வாழிய பல்லாண்டு.
இறைவணக்கம். எல்லாம் வல்ல தெய்வமது எங்கும் உள்ளது நீக்கமற சொல்லால் மட்டும் நம்பாதே சுயமாய் சிந்தித்தே தெளிவாய் வல்லாய் உடலில் இயக்கமவன் வாழ்வில் உயிரில் அறிவுமவன் கல்லார் கற்றார் செயல் விளைவாய் காணும் இன்ப துன்பமவன் அவனினிய அணுவாற்றல் அணுவின் கூட்டு பக்குவம் நீ அவனில் தான் நீ உன்னிலவன் அவன் யார் நீ யார் பிரிவேது அவனை மறந்தாள் நீ சிறியோன் அவனை அறிந்தாள் நீ பெரியோன் அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம் அறிவு முழுமை அது முக்தி அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம் அறிவு முழுமை அது முக்தி. குருவணக்கம். இன்று ஒன்றாக இணைந்திருக்கும் அனைவரையும் வரவேற்பதற்காக திரு ஸ்ரீகாந்த் ஜி அவர்கள் உங்கள் முன் இப்பொழுது வரவேற்புரை. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஆகஸ்ட் 30 2021 நம்ம எல்லோரும் வந்து கலந்துருக்கோம். படையல் இயற்கை உணவகத்தில் படையல் சிவா வழங்கும் மனைவி நல வேட்பு விழா. உங்கள் அனைவருக்கும் வணக்கம், வரவேற்கிறோம். தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் எல்லாருமே வந்து ஃபேமிலியோட கப்புள்ஸாக வந்திருக்கீங்க. ஸோ ஆல்ரெடி இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்டாங்க ஜெயப்ரியா மேம். இதுக்கு மேலே என்னால் எதுவுமே சொல்ல முடியல. ஸோ ஐ ஜஸ்ட் வெல்கம் யூ ஆல். நம்ம நேரத்தை சேவ் பண்ணிவிட்டு நம்ம வில் ஜஸ்ட் கெட் இன் டு தி ப்ராசஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங். வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. சிவாக்கு நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸ்ரீகாந்த் சார். தேங்க்யூ. முடியுமா வஜ்ராசனத்தில் உட்காரலாம். முடிஞ்சவங்க நீங்கள் நார்மல் சுகாசனத்துக்கு வந்துடலாம். இறை வணக்கம். 2 கைகளையும் மேலே உயர்த்துகிறோம். 2 கைகளையும் நல்லா மேலே உயர்த்தி எல்லாம் வல்ல எங்கும் நிறைந்த பரம்பொருளாம் இறைவனுக்கு வணக்கம். இறைவனுடைய பரம்பொருளுடைய பரிபூர்ண ஆசிகளை வாங்குகிறோம். அப்படியே கைகளை தலை உச்சிக்கு கொண்டு வாங்க, வணக்கம் சொல்கிற மாதிரி. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் ஆகிய பஞ்சபூதங்கள் இயற்கையோட அனைத்து அம்சங்களையும் வணங்குறோம். அப்படியே கைகளை புருவ மத்திக்கு கொண்டு வந்து உங்களுடைய குருவை, நீங்கள் யாரை குருவாக எடுத்துக்கிட்டு இருக்கீங்களோ அந்த குருவை வணங்குறோம். உங்களுடைய ஆத்ம குருவை வணங்குறோம். குருவினுடைய பரிபூர்ண ஆசிகளை வாங்குகிறோம். உதடுகளுக்கு நேராக கைகளை கொண்டு வாங்க, வாய்க்கு நேராக வணக்கம் சொல்கிற மாதிரி. தந்தைக்கு வணக்கம். உயிர் தந்ததால் அவர் தந்தை ஆகிறார். தந்தையோட உருவத்தை அவர் இருந்தாலும் சரி, நிறைவாக இருந்தாலும் சரி, தந்தையினுடைய உருவத்தை உங்கள் மனக்கண் முன்னாடி கொண்டு வந்து அவர்களுடைய பாதத்தில் சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கி அவருடைய பரிபூர்ண ஆசிகளை வாங்குகிறோம். அப்படியே மார்புக்கு நேராக கைகளை கொண்டு வாங்க. யோகிகள், மகான்கள், ஞானிகள், சித்தர்கள், ஆன்மீக பணிக்கு அரும் தொண்டாற்றிய அரிய பெரும் ஆன்மாக்கள், ஞானவான்கள், நம்முடைய நலம் விரும்பிகள் அனைவரையும் வணங்குகிறோம். அவர்கள் அனைவருடைய பரிபூர்ண ஆசிகளை வாங்குகிறோம்.
அப்படியே கைகளை தொப்புளுக்கு கீழே நமக்கு உயிர் தந்து தந்து உருவாக்கி ஆளாக்கி வளர்த்த அன்னைக்கு வணக்கம். அம்மாவோட உருவத்தை முன்னாடி கொண்டு வாங்க, மணக்கன் முன்னாடி. அவருடைய பாதங்களை சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கி அவரோட பரிபூர்ண ஆசிகளை வாங்குகிறோம். இறைவாழ்த்து. ஈகமும் பரமும் இடைவிடாது காத்த இறையே போற்றி. இருக்கும் இடத்தில் இறையருள் பெருக இறையருளே போற்றி. ஈன்ற தாய் தந்தை இறையாகவே ஈன்றோர் போற்றி. ஈன்றோர் பெரிதுவக்க எடுத்துரைத்த குருவே போற்றி. இறைவனே எம்பெருமானே எங்கும் நிறை பரம்பொருளே இறையே போற்றி. இறையே போற்றி. இறையே அப்படி போற்றி போற்றி போற்றி. கைகளை அப்படியே கீழே சின்முத்திரைக்கு எடுத்துகிட்டு வந்துடுங்க. கைகள் சின்முத்திரையில் உங்கள் மடி மேலே கைகளை வச்சுக்கிறோம். தெய்வீக பேராற்றல் நம்முடைய உடலிலே, மனதிலே, உயிரிலே அலையலையாக பாய்ந்து நிரம்புவதை உணர்கிறோம். எல்லாம் வல்ல அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையுமாக. கைகள் சங்கு முத்திரையில் கொண்டு வாங்க. கைகள் சங்கு முத்திரையில் 3 முறை ஓம்காரம் பிரணவ மந்திரம் வாய் விட்டு நல்லா உங்களுக்கு தகுந்த மாதிரி சத்தமாக சொல்லலாம். ஓ இப்போ கைகள் ஆசி வழங்குவது போல் உங்கள் ஷோல்டர்கிட்ட கொண்டு வந்துடுங்க. 2 கைகளையும் ஒருத்தர் பார்த்தவாறு அந்தமாக தன்மாற்றம் பெற்று உங்கள் ஒவ்வொருவருடைய உடலிலும் மனதிலும் உயிரிலும் கலந்து கொண்டிருப்பதை உணரலாம்.
இப்போது நான் சொல்ல போகிறத ஒவ்வொருத்தராக சொல்லலாம். நான் உங்களை என் வாழ்க்கை துணைவராக பெற்றமைக்கு எல்லாம் வல்ல அருட்பேராற்றலாம் ஆண்டவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்னொரு முறை, நான் உங்களை என் வாழ்க்கை துணைவராக பெற்றமைக்கு எல்லாம் வல்ல அருட்பேராற்றலாம் ஆண்டவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். உங்களுக்குள்ளும் நானும் எனக்குள் நீங்களும் நிறைந்திருப்பதை உணர்கிறேன். உங்களுக்குள் நானும் எனக்குள் நீங்களும் நிறைந்திருப்பதை உணர்கிறேன். ஒருவரின்றி ஒருவர் இல்லை, ஒருவர் என்பதனை நம் வாழ்க்கையின் ஒவ்வொரு நிகழ்ச்சியின் வாயிலாகவும் உணர்ந்து மகிழ்கின்றேன். ஆண்டவன் அருளால் நம் வாழ்வில் இனிமையும் எளிமையும் தூய்மையும் நிறைவும் என்றும் துலங்கட்டும். ஆண்டவன் அருளால் நம் வாழ்வில் இனிமையும் எளிமையும் தூய்மையும் நிறைவும் என்றும் துலங்கட்டும். இறைவனே, எங்கள் வாழ்வில் ஒருவரை ஒருவர் உணர்ந்து வாழ்தல், ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்தல், ஒத்துப்போதல், உதவி செய்தல், பிறருக்கும் பயன்பட வாழ்தல் என்பன இயல்பாக அமைய அருள் புரிவாயாக. இறைவனே, எங்கள் வாழ்வில் ஒருவரை ஒருவர் உணர்ந்து கொள்ளுதல், உணர்ந்து வாழ்தல், ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்தல், ஒத்துப்போதல், உதவி செய்தல், பிறருக்கும் பயன்பட வாழ்தல் என்பன இயல்பாக அமைய அருள் புரிவார். இன்னும் ஜீவகாந்த பரிமாற்றத்தை உணரலாம். ஒருவருக்கொருவர் உளக்கனிவோடும் மன மலர்ச்சியோடும் வாழ இறைவனே எங்களுக்கு அருள் புரிவாராக. ஒருவருக்கொருவர் உளக்கனிவோடும் மன மலர்ச்சியோடும் நாங்கள் வாழ இறைவனே அருள் புரிவீராக. இதன் அறிகுறியாக மலரையும் கனியையும் ஒருவருக்கொருவர் வழங்கி மகிழ்கின்றோம். இப்போ கணவன் மலரை கையில் எடுத்துங்க. ரோஜா பூ இருக்கு பாருங்க, எடுத்துக்கங்க, கையில் வச்சுக்கோங்க. மனைவி பழம் இருக்கும், மாதுளம் பழம் அல்லது கொய்யா பழம் இருக்கும், கையில் எடுத்து வச்சுக்கோங்க. 3 முறை வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் சொல்லிட்டு கணவன் முதல்ல மலர் கொடுத்துட்டு நீங்கள் கனியை வாங்கி. வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன். கணவன் மலர் கொடுக்கலாம், மனைவி கனி கொடுத்துக்கணும். ஒருவருக்கொருவர் உளக்கனிவோடும் மன மலர்ச்சியோடும் வாழ அறிகுறியாக இந்த மலரையும் கரியையும் ஒருவருக்கொருவர் பரிமாறிக்கணும். இப்போ இந்த தவத்தை நிறைவு பண்ணிக்கிட்டு அப்புறம் மாலை மாற்றுதல் சம்பவம். கைகளை மேலே உயர்த்தி எல்லாம் வல்ல இறைவனுக்கு நன்றி.
உச்சிக்கு மேலே கைகளை வைத்து பஞ்சபூதங்களான நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் மற்றும் இயற்கையின் அனைத்து அம்சங்களுக்கும் நன்றி சொல்கிறோம். குரு பிரானுக்கு நன்றி. உயிர் தந்த தந்தைக்கு நன்றி. தந்தையோட உருவத்தை மனக்கண் முன்னாடி கொண்டு வாங்க. அவருடைய பாதங்களில் விழுந்து ஆசி வாங்கி நன்றி தெரிவிக்கிறோம். மார்புக்கு நேராக கைகளை கொண்டு வந்து யோகிகள், மகான்கள், ஞானிகள், சித்தர்கள், ஆன்மீக பணிக்கு அரும் தொண்டாற்றிய அரிய பெரும் ஆன்மாக்கள், ஞானவான்கள், ரிஷிகள், நம்முடைய நலம் விரும்பிகள் அனைவரையும் ஆசி வாங்கி அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கிறோம். தொப்புளுக்கு நேராக கைகளை வச்சு அம்மாவுக்கு நன்றி. அம்மாவோட உருவத்தை மனக்கண் முன்னாடி கொண்டு வாங்க. அவங்க பாதங்களில் 50 சமேதரா விழுந்து வணங்கி ஆசி வாங்க நன்றி தெரிவிக்கிறோம். அவங்க மீண்டும் சங்குமுத்திரை. ஓம்காரம் 3 முறை. எல்லாம் வல்ல இறையருள், எங்கும் நிறை குருவருள் எப்போதும் துணையிருந்து வழி நடத்துவாராக. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வாழ்க வளர்க, வளம் பல பெருக. உங்கள் 2 கைகளையும் மெதுவாக தேய்ச்சிக்கிறீங்க. நல்லா தேய்ச்சிட்டு உங்கள் முகத்தை வருடி கைகளை கீழே கொண்டு வந்து கைகளை திறந்து உங்கள் கண்களால் உள்ளங்கையை பார்த்துட்டு இயல்பு நிலைக்கு வந்துடும். குழந்தைகளை கூப்பிட்டுங்க. வாழ்க வளமுடன்.